ஒரு ட்ரிகருக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். 60 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு வர்றது வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அவங்களுடைய மொபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் மெயின் ரீசன். அந்த தண்ணி குடிக்கிறதுமே நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் குடிக்கணும். ஸோ இந்த பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் சரி அல்லது தைராய்டு பொறுத்த வரைக்கும் சரி கம்பல்சரி மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை எப்படி மேம் நேச்சுரோபதி மூலியமாக நீங்கள் வந்துட்டு சரி பண்ணுறீங்க? ஸோ 7 hours நீங்கள் வந்து ஐடியலாக தூங்குற மாதிரி இருக்கணும். ப்ரிஃபரபிளி இப்போ நான் 7 hours தூங்குறேன் அப்படின்னா நம்ம வந்து மிட் நைட் தூங்கி லேட் மார்னிங்கில் நம்ம எந்திரிக்கிறது வந்து அதுக்கு பாசிபிள் கிடையாது. டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நோய் இல்லாமல் மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க டாக்டர் ஐஸ்வர்யா மேம் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நேச்சுரோபதினா என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து கம்யூனிகபிள் டிசீஸ் வரைக்கும் எப்படி ஒரு பிரச்சனையை மருந்து இல்லாமல் க்யூர் பண்ணுறது, அண்ட் நேச்சுரோபதி எப்படி இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரியான பல்வேறு சந்தேகங்களுக்கு இன்றைக்கி அவங்க பதிலளிக்க இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். முதல்ல நேச்சுரோபதினா என்ன அண்ட் மற்ற மெடிசன் முறைக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? நேச்சுரோபதி அப்படின்னா இயற்கை மருத்துவம். இதுக்கும் மெடிசின்ஸ்க்கும் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மருந்தே கொடுக்க மாட்டோம். எந்த விதமான எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸும் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரூட் காஸை வந்து அட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ சிம்டம்ஸை மட்டும் ட்ரீட் பண்ணாமல், இப்போ ஒரு தலைவலி இருக்குது, ஒரு கழுத்து வலி இருக்குது, இல்லை ஒரு கை கால் வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த சிம்டம்க்கு மட்டும் நம்ம டேப்லெட்ஸோ இல்லை மெடிசின்ஸோ கொடுக்காம அது எதனால் வந்தது அப்படிங்கிற அந்த ரூட் காஸை அட்ரெஸ் பண்ணுறது தான் வந்து நேச்சுரோபதி. ஓகே. அண்ட் நேச்சுரோபதிக்குன்னு ஏதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ் இருக்கா மேம்? இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கட்டாயம் அப்படின்னா? நேச்சுரோபதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பிரின்சிபல்ஸ் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக பார்த்தோன்னா பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். பாடிக்கு நம்மளை தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நிறையவே இருக்குது. நம்ம கொடுக்குற மெடிசின்ஸாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஹீலிங் பவரை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிறது. ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஷண்ட்டை நம்ம அணுகும்போது அவங்களுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். மூணாவதாக ஒரு டாக்டர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்கணும். உங்கள் பாடியில் என்ன நடக்குது, அது எதனால் நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸை வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிசீஸை வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வயலேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இயற்கைக்கு புறனா போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடம்புல நோய் வரும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ அது ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு நோய் தான், அதுக்கு தீர்வும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் யூனிட்டி ஆஃப் டிசீஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நேச்சுரோபதியில் மேஜராக இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உடல் வந்து தன்னைத்தானே சரி செஞ்சுக்கொள்ளும் அப்படின்றதான் வந்துட்டு ஒரு விதின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது ஒருத்தர் வந்து கொஞ்சமாவது பெட்டர் லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ண முடியும்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சின்னதாக ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி வந்து சரியாகுது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஹீலிங் பவர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேப் டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து தன்னைத்தானே மூடிக்கும். ரொம்ப பெரிய ஊண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே சூச்சர் போடணும். அப்படி சூச்சர் போடுறதும் எதுக்குன்னா அந்த ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்.
இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா போன் உடையுது இல்லையா, நம்ம பெருசாக நம்ம வெளியிலேருந்து எதுவுமே மாத்திரையோ மருந்தோ மேபி பெயின் கில்லர்ஸ் கொடுப்போம். பட் என்னன்னா அந்த எட்ஜஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த ஹீலிங் வந்து தானாக நடக்கும். இது நம்ம எக்ஸ்டர்னலி நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை. இதுதான் நம்மளுடைய பாடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெப்பாசிட்டி. ஸோ அதை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட். எப்போ நம்ம பாடிக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ, ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபீவர்லேயும் இல்லை ஃபீவர் இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் நம்ம பாடிக்கு தேவையான நம்ம ரெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஹீலிங் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ரெண்டாவதாக ப்ராப்பர் நியூட்ரிஷன். ஸோ அந்த ஹீலிங் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கணும். மூணாவதாக நல்ல ஸ்லீப் கொடுக்கணும். அந்த தூக்கம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீலிங்கும் ஃபாஸ்டராக இருக்கும். நாலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹீலிங் வந்து இன்னும் ஃபாஸ்டராகவே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எல்லா மெடிசின்ஸும் இல்லை, ஆனால் அலோபதியில் ஒரு சில மெடிசின்ஸ் வந்துட்டு காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு நேச்சுரோபதி மூலியமாக சரி செய்ய முடியுமா அல்லது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப்பாக இருக்கலாம், இல்லை ஹெட்ஏக்ஸு, கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து அந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்னி லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சைட் எஃபெக்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வந்து நீங்கள் டீடாக்ஸ் செஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டீடாக்ஸ் செஷன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கழிவுகள்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே நம்ம பாடியில் நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே கழிவுகள் வந்து நம்ம பாடியில் தேங்கி இருக்கும். இந்த கழிவுகளை வந்து நம்ம டீடாக்ஸ் செஷன் மூலிமா நம்ம வந்து வெளியேற்ற முடியும். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்சஸ், கான்ஸ்டிபேஷன், டயரியா, இல்லை ஹெட்ஏக்ஸ் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். பட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் டேமேஜ் அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லியாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியும். ஓகே. அண்ட் இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது நேச்சுரோபதி எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுது? டீடாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளென்சிங்கில் தான் ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ பாடியில் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கழிவுகளை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கிரியா இருக்குது. ஸோ லகு சங்க பிரக்ஷாலனா இருக்குது, வமன தௌத்தி இருக்குது, இந்த மாதிரி சில கழிவுகளை வெளியேற்ற கிரியாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேட்டிவ் டயட்டில் வந்து நம்ம அவங்கள போடுவோம். ஸோ இந்த எலிமினேட்டிவ் டயட் கொடுக்கும்போது அதில் கொடுக்கக்கூடிய நம்ம ஃபுட்ஸ் எல்லாமே இதே ப்ராசஸை வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கள ஃபாஸ்டிங்கில் போடுவோம். ஏன் ஃபாஸ்டிங்கில் போடுறோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருக்கும், ஃப்ரீ ரேடிக்கல் அக்யூமுலேஷன் இருக்கும், இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸஸ் வந்து நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா ஃபாஸ்டிங்கில் போடணும். ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஆட்டோஃபேஜி அப்படின்னு நடக்கும். அதாவது செல் க்ரோத் வந்து அந்த சமயத்துக்கு வந்து பாஸ் ஆகிட்டு செல் கிளீனிங், இன்சைட் கிளீனிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு இந்த டீடாக்ஸ் செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள கைட் பண்ணி திருப்பி அவங்கள நார்மல் டயட்டுக்கு நம்ம கொண்டு வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாழை இலை குளியல் கொடுக்கலாம், ஸ்டீம் பாத் கொடுக்கலாம், சானா பாத் கொடுக்கலாம், மட் தெரப்பி, மண் குளியல் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோன்னா எல்லா வகையிலையுமே ஸ்கின் லெவல்லையாக இருக்கட்டும், நம்மளுடைய லங்ஸ் லெவலில் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா லெவல்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த டீடாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். ஓகே. அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு இருக்கும்ல மேம், ஒரு ரொட்டீனாக இருக்கட்டும். அந்த காலத்தில் வந்து ஒரு பழக்கம் பண்ணியிருப்பாங்க, இப்போ வந்து அது நிறைய விட்டு போன பழக்கமாக இருக்கும். அதை வந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான வேஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இந்த நேச்சுரோபதி வந்து நம்ம ஒரு வே ஆஃப் லிவிங்னே சொல்லலாம். இது வந்து ஒரு மருத்துவ முறைன்றதை தாண்டி இது வந்து எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு முறைன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 glasses ஆஃப் வாட்டராவது நம்ம குடிக்கணும். இது நீங்கள் அப்ராக்சிமேட்லி எடுத்திங்கன்னா ஒரு 2 to 3 liters வரும் நம்மளுக்கு. அந்த தண்ணி குடிக்கிறதுமே நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ரெகுலர் இன்டர்வல்ஸில் குடிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மீலுக்கு அப்புறம் இல்லை தாகமாக இருந்துச்சுன்ட்டு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி குடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்க ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் ஆஃப் தண்ணி வந்து அவங்க ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். அதே மாதிரி முக்கியமாக வந்து ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 2 மீல் வந்து ஐடியலாக இருக்கும். ஆஃப்டர் சன்ரைஸ் அண்ட் பிஃபோர் சன்செட் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஐடியலாக இருக்கும். இல்லை நம்மளுடைய வேலை காரணமாக நம்ம வந்து 2 மீல் கஷ்டம் அப்படிங்கிறவங்க 3 மீல்ஸ் அ டே இட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இன்பிட்வீன் நம்ம கொறிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3ஆவதாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ்பெஷலி இன்னைக்கு நிலவரத்தில் வந்து இது ரொம்பவே ஐடியல். ஏன் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிட்டுருக்கோம். என்னதான் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தாலும், நம்ம ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. ஸோ இதுவும் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான காஸ் நம்மளுக்கு நோய்கள் வர்றதுக்கு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நம்ம தவறாமல் கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கும்பொழுது இந்த நான் கம்யூனிகபிள் பரவாமல் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் லைக் ஒபிசிட்டியாக இருக்கட்டும், இல்லை பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே வந்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணலாம் ஒருத்தர்? ஓகே. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மேஜராக வர்றதுக்கான காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றணும் அப்படின்னா ஒரு 6 வகையான ஸ்டெப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டயட், என்ன மாதிரியான உணவு பழக்கத்துக்குள்ளே நம்ம போகணும், என்ன ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. 2ஆவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு. 4ஆவது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். 5ஆவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய எந்த விதமான ரிஸ்கி சப்ஸ்டன்ஸ், அதாவது இந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பழக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள். ஃபைனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன், எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவங்க வந்து ஹீஸ் அ சோஷியல் பீயிங் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே அந்த மொபைல் ஃபோன்ஸில் கனெக்டடாக இருக்கோமே தவிர நம்ம வந்து பர்சனலாக வந்து அந்த கனெக்ஷன் மிஸ் ஆகுது. ஸோ அந்த கனெக்ஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வரலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் எந்த ஒரு டிசீஸை எடுத்தாலுமே அதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனால் அது ஆல் ஆஃப் அ சடன் வருது ஒரு சில பேருக்கு, இன்னொரு சில பேருக்கு ப்ரொலாங்டாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அதை மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து அது ஒரு ரெஸ்பான்ஸ் தான். இப்போ ஒரே சிச்சுவேஷன் இருக்கலாம், பட் வந்து 2 பேர் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரிகருக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நல்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம். டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம டைம் மேனேஜ் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னாலே நம்ம வந்து ப்ராப்பராக ரீச் ஆகிடலாம். பட் நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ண தெரில அப்படின்னா ஆஃபீஸ் போகிறதுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கேரி அவுட் ஆகும். இது ரொம்ப நாளாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து கியூமுலேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்மளுடைய பாடியில் அந்த அடாப்டபிலிட்டியை குறைச்சி நம்ம அந்த கோப்பிங் எபிலிட்டிஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்க நம்ம பாடியில் வந்து கார்டிசால் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்மளுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய இந்த ஹார்மோனல் செக்ரீஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை வரலாம், நம்மளுக்கு பிசிஓடி வரும், டயபெட்டிஸ் வரும், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர்றதுக்கு இதுதான் ரீசனாக இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவம், அதாவது மெடிசின்ஸ் எடுக்காமல் நேச்சுரோபதி மூலியமாக வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பிசிஓஎஸ் பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது தைராய்டு பொறுத்த வரைக்கும் சரி, கம்பல்சரி
கம்பல்சரி மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம் தான் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை எப்படி மேம் நேச்சுரோபதி மூலியமா நீங்க வந்துட்டு சரி பண்றீங்க? ஓகே. பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹார்மோனல் இஷ்யூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எக்ஸ்டர்னல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது உங்கள் பாடி இதை சுரக்கலை, அதனால இதை நாங்கள் வந்து வெளியிலேருந்து சப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ உங்கள் பாடி என்ன நினைக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ உங்கள் பாடி என்ன நினச்சிக்கும், இந்த வேலையை நான் பண்ண வேணாம் போல இருக்குது, நான் வந்து இதை ஓகே நான் வந்து ஆல்ரெடி அங்கே ஹார்மோன் இருக்குது, நான் வந்து என்னோட வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாடி நினச்சிக்கும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடி இட் வில் லூஸ் இட்ஸ் கெப்பாசிட்டி டு செக்ரேட் தி ஹார்மோன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மேஜராக நடந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ தைராய்டு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலி செக்ரேட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபார் பிசிஓடி ஆல்சோ. பிசிஓடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு மேஜரான ரீசன் அப்படின்னும் போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டார்கெட் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கிற என்னோட ட்ரீட்மெண்ட், என்னோட மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும்போது இந்த பிசிஓடி நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே. அண்ட் என்னென்ன மாதிரியான டிசீஸை நேச்சுரோபதி மூலிமா ரிவர்ஸ் அல்லது ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும்? தைராய்டு, டயபெட்டிஸ், பிசிஓடி இது எல்லாமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாலுமே, இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தாலுமே அதுலேருந்து அவங்கள வந்து நார்மல் கண்டிஷனுக்கு, டேப்லெட்ஸ் எடுக்காத ஒரு கண்டிஷனுக்கு அவங்கள கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் மெயினாக, ஸோ அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ், இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீஜெனரேஷன்னால அப்படின்னா அதை வந்து சர்ஜரிக்கு போகாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். த சேம் கோஸ் வித் பேக் பெயின், நெக் பெயின் இந்த மாதிரி கண்டிஷன்ஸையும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி மருந்து இல்லாமல் இதை பண்ணுறோம் அப்படின்றதே வந்துட்டு ஒரு வியப்புக்குரிய விஷயம் தான். ஸோ அதோட அப்படி ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ப்ரொலாங்டாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ப்ரொலாங் டைம் எடுத்துக்குமா நேச்சுரோபதி பொறுத்த வரைக்கும்? இட் டிபெண்ட்ஸ் என்ன ஸ்டேஜில் நீங்கள் எங்ககிட்ட வரீங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணி இல்லை ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெடிசன் பக்கம் போகாமலே உங்களை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ அது இட் இஸ் ஈஸியர். நீங்கள் சப்போஸ் ஒரு 10-20 இயர்ஸ் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை டயபெட்டிக்னால இருக்கீங்க அப்படின்னா அப்போது வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அந்த டைம் லைன் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 3 months அது ஆகும். ஸோ அந்த 3 months டைம் வந்து எய்தர்வே உங்களுக்கு அது ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் 20 இயர்ஸாக டயக்னோஸ் பண்ண ஒரு கண்டிஷன் அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸாக வந்து அன்டயக்னோஸ்டாக வந்து பாடியில் சில சேஞ்சஸ் வந்து பாடியோட கோப்பிங் மெக்கானிசமில் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு மினிமம் அந்த 3 to 6 months உங்களுக்கு டைம் எடுக்கும். வேறஸ் இப்போ ஒரு அக்யூட் கண்டிஷன், ஒரு அலர்ஜி இருக்குது இல்லை ஒரு பெயின்ஃபுல் கண்டிஷன் இருக்குது, இப்போ தான் எனக்கு வந்து நெக் பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இட் வில் டேக் அபவுட் அ வீக்ஸ் டைம். அந்த நீங்கள் ஃபிசியோக்கு போடுற அந்த டைம் லைன்லேயே வந்து உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அண்ட் ஜென்ரலாகவே வந்து டீ குடிக்கிறாங்க இல்லை அதிகம் காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா அதோட மெயினான ஒரு பேஸ் பாயிண்ட் வந்து தலைவலிக்கு தான், அதனால் அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ தலைவலி வந்துட்டு ரொம்ப குவிக்காக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நேச்சுரோபதியில் எவ்வளோ நாள் அது எடுத்துக்கும் அண்ட் வந்து எவ்வளோ குவிக்காக அதை சரி பண்ண முடியும்? தலைவலி இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஹெட்டேக் இல்லை ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் அப்படின்னா உங்களுக்கு 1 to 2 சிட்டிங்ஸில் வந்து யூ வில் பி கம்ப்ளீட்லி ரிலீவ்ட். அந்த செஷன் முடிச்சுட்டு போகும்போதே உங்களுக்கு தலைவலி சரி. பேசிக்லி ஹவ் இட் ஒர்க்ஸ், தலைவலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகேவா, எனர்ஜி இம்பேலன்ஸ் சொல்லுவோம், டீஹைட்ரேஷன்னால இருக்கும், ஸோ இந்த கட் இஷ்யூஸ்னால இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் எதனால உங்களுக்கு தலைவலி வருது அப்படிங்கிறத நேரோ டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ப்ரீதிங் டெக்னிக்ஸ் மூலிமா வந்து சரி பண்ணுவோம். அக்குபங்க்சர் கொடுக்கலாம், மட் பேக் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹாட் ஃபுட் பாத் அப்படின்னு சொல்லி ஹைட்ரோதெரப்பியில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் மோடுக்கு வந்து நீங்கள் போவீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பத்தட்டிக் அரோசலில் வந்து ஒரு ஹைப்பரான ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் உங்களுக்கு ஹெட் ஏக்ஸ் வரும். ஸோ பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆனோடனே ஒரு காம் மோடுக்கு போய் ரிலாக்ஸ் ஆயிரும்,
தூக்கம் வந்துடும், நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். அண்ட் அதர் மெடிசின்ஸை பார்க்கும்போது இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அல்லது ஸ்கேன்ஸ் எடுக்கலாம், இதை வச்சு டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. பட் நேச்சுரோபதின்னு வரும்பொழுது இதோட டயக்னோசிஸ் மெத்தட் எப்படி மேம் இருக்கும்? நேச்சுரோபதியில் உங்களுக்கு டயக்னோசிஸ் அப்படின்னா நம்மளுடைய கருவிழியை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ கருவிழியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸுமே உங்களுக்கு வந்து கருவிழியில் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ரெண்டாவதாக பல்ஸ் டயக்னோசிஸ். ஸோ நாடி பிடிச்சி பார்த்து அதில் வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த எனர்ஜி இம்பேலன்சஸ் வச்சு எங்கே வந்து ரூட் காஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். மூணாவதாக வந்து டங் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாக்குலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் வந்து நம்ம டிவைட் பண்ணி அதோடைய கலர், டெக்ஸ்சர், மாய்ஸ்சர் வச்சு லைக் ட்ரையாக இருக்கா, மாய்ஸ்டாக இருக்கா, அதுக்கப்புறம் கோட்டிங் இருந்தது அப்படின்னா அது என்ன கலரில் வந்து அந்த கோட்டிங் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே மேம், இப்போ ஒருத்தர் கொஞ்சமாவது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரோபதியை வந்துட்டு தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கணும், அது என்னவா இருக்கும்? ஸோ நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குட்டி குட்டி பேபி ஸ்டெப்ஸாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சர்க்காடியன் ரிதமை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது நைட் வந்து கம்பல்சரி வந்து இத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியலாக இருக்குது. ஸோ 7 hours நீங்கள் வந்து ஐடியலாக தூங்குற மாதிரி இருக்கணும். ப்ரிஃபரபிளி இப்போ நான் 7 hours தூங்குறேன் அப்படின்னா நம்ம வந்து மிட் நைட் தூங்கி லேட் மார்னிங்கில் நம்ம எந்திரிக்கிறது வந்து அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு 10 o'clock நம்ம தூங்கி ஒரு 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுடைய இன்டர்னல் கிளாக்கை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் பாடியும் வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். லைக் நீங்கள் யோகா பண்ணலாம், ஜிம் போகலாம், ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், கார்டியோ ட்ரைனிங், நீங்கள் அது எது வேணால் பண்ணுங்கள். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 minutesலேருந்து 1 hour வந்து ஒரு நாளைக்கு எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாலாம் வந்து விரதம் இருப்பாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி அதை யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. பட் அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஒரு வண்டியை வந்து சர்வீஸ்க்கு விடுவோமோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறது நம்மளுக்கு ரொம்பவே எசென்ஷியல். ஸோ அந்த ஃபாஸ்டிங் டே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லும்பொழுது அல்லது டயட்னு சொல்லும்பொழுது அப்ரப்டான ஒரு சேஞ்சஸை வந்துட்டு நம்மளா ஒரு புரிதல் இருக்கும். வாட் இஸ் த ரைட் வே டு ஃபாஸ்ட் அல்லது வாட் இஸ் த ரைட் வே டு ஹேவ் எனி டயட்? டயட், ஃபாஸ்டிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரப்பியூட்டிக்காக பண்ணுறது இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அதாவது யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வந்து நம்மளே வந்து அதை எங்கேருந்தாவது கண்டுபிடிச்சி நம்ம பண்ணுறது வந்துட்டு இட் கேன் பி ஹார்ம்ஃபுல் ஆக்சுவலி. ஸோ நம்மளுடைய பாடி டைப்புக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிஃபரபிளி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் த ரைட் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு என்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ அது வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்டிங்லேயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது. லைக் யூ கேன் பி நீங்கள் எதுவுமே சாப்பிடாம ஃபுல் டே நீங்கள் எம்டி ஸ்டமக்காக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. யூ கேன் பி ஆன் வாட்டர் ஃபாஸ்டிங், you can be on juice fasting, fruits fasting சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங் இருக்கு. ஸோ when you consult a proper naturopathy physician they will advise you இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இத்தனை நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபாஸ்டிங் எடுக்கும் போதும் you will have a healing crisis. சம்திங் வந்து இப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டயரியா இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸையும் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனில் பண்ணுறது என்றைக்குமே வந்து அட்வைசபிள். ஓகே. அண்ட் இந்த மாதிரி இப்போது சின்னது ஒபிசிட்டியாக இருக்கட்டும் அல்லது சின்ன விஷயங்களுக்கு நேச்சுரோபதி ஹெல்ப் பண்ணுன்றது ஓகே. பட் பெரிய விஷயம் எதுக்காவது நேச்சுரோபதி பேசிக்காக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க? பெரிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்பே நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அட்டாக் பண்ணுற ஒரு கண்டிஷன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம்லேருந்து ஆரம்பித்து எஸ்எல்இ அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஸ்டீராய்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோய்களுக்குமே நம்மளுக்கு நேச்சுரோபதியில் நிறைய தீர்வுகள் இருக்குது. பர்சனலாகவே நாங்கள் நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ்
ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட்டில் சில வேல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கூட நம்மளுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் வித்தவுட் மெடிகேஷன்ஸ், வித்தவுட் மெடிகேஷன்ஸ். முக்கியமாக அக்குபங்க்சர் அண்ட் யோகா மூலிமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு எங்கே இருக்கவங்களுக்கே வந்துட்டு முட்டி வலி, கை கால் வலி அப்படின்றது ரெகுலர் ஆயிடுச்சு. அண்ட் வயசானவங்க, அதாவது ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே ஆனாலும் ஹெல்த்தியாக இருப்பாங்க சில பேர். பட் இப்போது அந்த விகிதமே வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே எல்டர்லியாக இருக்கிற ஒருத்தர் தன்னை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும், நேச்சுரோபதி எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? 60 இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு வர்றது வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அவங்களுடைய மொபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் மெயின் ரீசன். அவங்க வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து லிமிட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, பெயின் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம வந்து அக்குபங்க்சரோ இல்லை வந்து ஒரு ஹைட்ரோதெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். முக்கியமாக அவங்களுடைய அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம யோகா வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். அவங்க வந்து பசங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை நிறைய பேர் வந்து அப்ராடில் இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் முழுக்க நான் வந்து என்னோடய வீட்டில் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த லோன்லினஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் லாஃபிங் தெரப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அது ஆல்டர்னேட் மெடிசனாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நேச்சுரோபதி மூலியமாக என் நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கே வந்துட்டு வியப்பாக இருக்கக்கூடிய ஏதாவது கேசஸ் ஞாபகம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய கேஸ் அப்படின்னா, நான் வந்து டினிட்டஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது காதில் வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ரெகுலராக கேட்குற சத்தம் கிடையாது, ஒரு டைப் ஆஃப் ரிங்கிங் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு கொசு வந்து நம்ம காதில் சத்தம் போட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி வைப்ரேஷன் மாதிரி அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் அசோசியேட்டட் வித் அது முத்தி போய் அவங்களுக்கு டெஃப்னஸே வந்து வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய டாப் இஎன்டி எல்லாரையுமே வந்து பார்த்துட்டாங்க. எல்லாருமே வந்து நீங்கள் ஹியரிங் எய்ட் தான் யூஸ் பண்ணணும், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஹியரிங் எய்ட்லேயும் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு பேஷண்ட் வந்து நம்மகிட்ட வரும்போது அவங்க நம்மகிட்ட ரெகுலராக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லைக் 2 ரீசன் தான், அந்த காது சத்தம் வர்றதுக்கான ரீசன் 2 தான். ஸோ அதில் நேரோ டவுன் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தப்போ அவங்களுக்கு அந்த ரிங்கிங் சவுண்டும் கம்மியாயிருச்சு. அண்ட் அவங்களோட ஹியரிங்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிது. இது அவங்களால நோட்டீஸ் பண்ண முடியாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. முன்னாடிலாம் வீட்டில் இருக்கும்போது அவங்க அந்த ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் போய் அவங்கள கூப்பிட்டா தான் இது பண்ண முடியும். அவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு சொன்னாங்களாம், இல்லையே நான் இங்கேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது, நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீட்பேக் அது எல்லாமே. அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசனுக்கு வந்துட்டு நம்ம தொட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடுறோம். ஆனால் இந்தந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நேச்சுரோபதி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு டக்குன்னு நேச்சுரோபதி டாக்டரை ஒருத்தர் அணுகலாம்? என்ன கேட்டிங்கன்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நேச்சுரோபதி டாக்டர் பார்த்தீங்கன்னா கூட இட்ஸ் ஈவன் மோர் பெனிஃபிஷியல். லைக் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் ஃபார் த டிசீஸ் பார்ட், காமனாக வரக்கூடிய அந்த கோல்ட், காஃப்ல இருந்து ஃபீவர், எனி கைண்ட் ஆஃப் பெயின். the moment you go into என்ன சொல்கிறது, ஒரு பெயினுக்குன்னு நீங்கள் டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா they will give you a பெயின் கில்லர். பட் அந்த பெயின் கில்லர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நேச்சுரோபதி டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அது நேச்சுரலாகவே உங்களுக்கு அதுலேருந்து வெளில வர்றதுக்கு அண்ட் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சொன்ன எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அலோபதி டாக்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நேச்சுரோபதி டாக்டரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே யூ வில் ஹாவ் அன் ஐடியா ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யோர் பாடி. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களால் முடியல, இல்லை நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக மெடிசன் எடுத்து தான் ஆகணும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிசன்ஸை எடுத்துக்கிறது உங்களுக்கு அட்வைசபிள். பட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மெடிசன்ஸை வந்து டார்கெட் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். Nice. It was nice interacting with you. Thank you so much for joining us. Thank you so much. இந்த இன்டர்வியூ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Hinduja Ravichandran signing off. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.